கட்டி வந்தவளை தலைக்கு மேல தூக்கி வச்சு தாங்குவானி தங்கமான புருஷன். சட்டை கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருக்கே எங்க முறையிடலாம். ஏன் ஆண்ட்ரியா என்ன விட்டு போயிட்டா, என்ன யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டா. ஏன் ஆண்ட்ரியா என்ன விட்டு போயிட்டா, என்ன யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டா. சட்டை கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருச்சே எங்க முறையிடலாம். நான் எங்க முறையிடலாம், நான் எங்க முறையிடலாம். ஏலே தம்பி பாவாடை, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா அப்படி பைத்தியக்கார பையன் மாதிரி புலம்பிட்டு கிடக்க? அவள் பறந்து போனாலே, என்னை மறந்து போனாலே. ஏலே பாவாடை, அங்கே ஆடி மாசம் கோயில்ல கூழ் ஊத்துறதுக்கு மக்கள்லாம் குமிஞ்சு கிடக்காக. நீ ஊர்ல முக்கியஸ்தன், நீ இப்படி படுத்து கிடந்தா நல்லா இருக்குமாடா? இனிமே வளர்மதி வயசுக்கு வந்தா என்ன, வரலைனா என்னங்கிற கதையா? என் வாழ்க்கையில இனிமே நான் கோயிலுக்கு போனா என்ன, போகலைனா என்ன, எல்லாமே முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. இமயம் சரிந்ததே, இதயம் வலித்ததே, காதலே போ போ, காதலே வா வா. இடவலி, என்னடி இந்த பையன் இப்படி கிடந்து துடிச்சுட்டு கிடக்கேன்? என்னடி ஆச்சு? எதுவும் பிரச்சனையா? உனக்கு எதுவும் தெரியுமா? எக்கா, அது ஒண்ணுமில்ல, சின்ன பொண்ணு பிரச்சனை தான். நீங்க எல்லாரும் முன்னாடி போய்கிட்டு இருங்க, நான் என்ன ஏதுன்னு கேட்டு பைசல் பண்ணிட்டு பின்னாடியே வரேன். அப்படியா? சரிம்மா சரிம்மா. சரி, அப்ப என்னன்னு கேட்டுட்டு பாவாடையவும் கோயிலுக்கு கூட்டிட்டு வா. வயசு பையன் கோயிலுக்கு வந்து சாமி எம்மியை கும்பிட்டானா நல்ல பொண்ணுன்னு கிடைக்கும்ல. அவனுக்கு 40 வயசாக போகுது, இன்னும் ஒரு பொண்ணு கண்ணுல காங்கல. ஏதாவது நல்லது நடக்கட்டும். இவன் என்னடி இப்படி பாக்குறேன்? ஓ, 40 வயசுன்னு சொல்லிட்டேனோ? சரி சரி, உனக்கு 20 வயசு தாப்பா ஆகுது. நீ இன்னும் 20 வருஷத்துக்கு இருந்து கல்யாணம் பண்ணிக்க. அப்ப அக்கா வாரேன். அக்கோ, கடுப்ப கிளப்பிக்கிட்டு இருக்காத. வெந்த புண்ணுல வேலையா பாத்துற, பேசாம போக்கா நீ. என்னன்னு தெரியல, பாவாடை ஒரு நாள் இப்படி கோவப்பட மாட்டேனே. சரி, ஏதோ அவனுக்கு ஏதாவது பர்சனல் ப்ராப்ளமா இருக்கான். அக்கா, என்ன விட்டுட்டு போற? இரு, நானும் வரேன். என்னடா பாவாடை, ஏன்டா ஆனா ஊனா அப்படி மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுற? என்னதாண்டா உனக்கு பிரச்சனை? நான் தான் அந்த பொண்ணை பார்த்து பேசி முடிச்சு வைக்கிறேன்னு சொன்னேன்ல. ஏக்கோ, ஒரு பக்கமா திரும்பியே பார்த்து கழுத்து வலிக்குதுக்கா, கொஞ்சம் முன்னாடி வந்து பேசுக்கா. ஏக்கோ, இப்ப வந்து சொல்லு, உனக்கு என்னதான் பிரச்சனை? அக்கா, காலையில ஆண்ட்ரியாவை கோயில்ல பார்த்தக்கா. சூப்பரா பாவாடை, லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? ஓகே பண்ணிட்டாளா? ஆட போக்காங்கிட்டு, எங்கிட்டு ப்ரப்போஸ் பண்றது? என்ன யாருன்னே தெரியாதுன்னு பொரடியை திருப்பிக்கிட்டு போயிட்டாக்கா. ஏக்கோ, எருமா மாடே, அப்ப அந்த புள்ள உன்னைய ரூட்டு விடலையா? நீ மட்டும் தானா ஒன் சைடு லவ்வா? அப்படிலாம் ஒன்றும் தெரிலக்கா. கல்யாணத்துல நான் நிக்கிற இடமெல்லாம் என்ன பார்த்து பார்த்து சிரிச்சா, ஒளிஞ்சு ஒளிஞ்சு ரசிச்சா, எல்லாமே பண்ணிட்டு கடைசியில என்ன யாருன்னே தெரிலன்ட்டு போயிட்டாக்கா. ஏக்கோ, ஏய், பார்த்து பார்த்து சிரிச்சது, ஒளிஞ்சு ஒளிஞ்சு ரசிச்சதெல்லாம் உண்மையா இருந்துச்சுன்னா உன்னை பார்த்த உடனே அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்து டூயட் பாடி கட்டி பிடிச்சிருக்கணும்ல. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா இது ஒன் சைடு லவ் மாதிரி தான் தெரியுது. ஏர்மை, நீ மட்டும் தனியா லவ் பண்ணிட்டியா? ஆல்ரெடி அவளுக்கு என்ன அடையாளம் தெரியலையேன்னு நான் கடுப்புல இருக்கேன். மேற்கொண்டு என்னத்தையாவது பேசாத, பல்ல உடைச்சு போடுவாமா. நானே லவ் ஃபெயிலியர்ல ஃபீலிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா வந்து நின்று டென்ஷன் பண்ணாதீங்கம்மா. சரி சரி, ஃபீலிங்ஸ் பண்ணாதடா பாவாடை. ஆடி போய் ஆவணி வந்துச்சுன்னா உன் வாழ்க்கையில விளக்கேத்த ஒரு பொண்ணு வருவா. அது ஆண்ட்ரியாவே இருக்கட்டும்னு நாங்களும் வேண்டிக்கிறோம். நீ வந்து கோயில்ல நல்லா விழுந்து விழுந்து சாமியை கும்பிடுறா. அந்த ஆத்தாவோட அருளால உன் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கட்டுமே. ஆண்ட்ரியா இல்லைன்னா அனுஷ்கான்னு போய்கிட்டே இருக்கணும் பாவாடை. நீ சொல்றதும் கரெக்ட் தாண்டி நெடுவாளி. திரிஷா இல்லைன்னா நயன்தாராங்கிறது மாதிரி இந்த ஆண்ட்ரியா இல்லைன்னா ஒரு அருக்காணியாவது கிடைக்காமலா போயிடும். நீ கவலைப்படாதடா பாவாடை. ஒரு அருக்காணியோ இல்ல திருக்காணி மக முருக்காணியோ எவ்வளோ ஒரு ஆணியை உனக்கு பிடிச்சி கட்டி வைக்கிறோம். இந்த ஆடி போய் ஆவணி வரட்டும், நீ கவலையை விடு. நீங்க 2 பேரும் எனக்கு ஆறுதல் சொல்றது மாதிரி தெரியலையே, ஆப்பு வைக்கிறது மாதிரிலாம் தெரியுது. எனக்கு அருக்காணி வேணாம், திருக்காணி வேணாம். முதல்ல இந்த இடத்த விட்டு காலி வேணுங்கம்மா நீங்க. பாவாடை, நாங்க உன் அக்காடா. நானே லவ் ஃபெயிலியர்ல உட்கார்ந்திருக்கேன். அக்காவாது கொக்காவாது, போங்கடி. ஆடனே, என்ன ஓன்னு வாய பொழந்த மேனிக்கு இருக்க? நம்ம பாவாடை தானே. பாவம் ஏதோ கவலையில பேசுறான், பேசிட்டு போறேன். நம்ம போய் கோயில்ல கூழ காய்ச்சி ஊத்திட்டு அதுக்கப்புறம் வந்து இவன் கதையை பாத்துக்குருவான். வா வா, கிளம்பு கிளம்பு. சரிடி நெடுவாளி, சரி வா கோயிலுக்கு போலாம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. சொல்லுப்பா ரேவதி,
பொண்ணோட ஃபோட்டோ பார்த்தேன், நல்ல மூக்கு மூலியமாக லட்சணமாக தான் இருக்கா. எங்களுக்கு வசதி எல்லாம் தேவையில்லைப்பா, பொண்ணு நல்ல குணமாக இருந்தால் அதுவே போதும். ஆமாம் ஆமாம், அவங்க லைஃப்பை அவங்க பார்த்துக்கிட்டா பார்த்தாதா? சரிப்பா, நான் என்னென்னு தம்பிக்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஆ சரி, வச்சிரட்டுங்களா? அம்மா சௌமியா, என்னடி இந்த நேரத்தில் ஆஃபீஸ் விட்டு வந்திருக்க? அம்மா என்னால் முடியலம்மா, அந்த ஆள் என்ன மொத்தமாக ஏமாத்திட்டு போயிட்டாம்மா. என் லைஃபே முடிஞ்சிருச்சுமா. என்ன சௌமி, என்னடா ஆச்சு? டெய்லி வரும்போது ஏதாவது ஒரு பஞ்சாயத்தோடவே வர்ற. எனக்கும் மனசு பக்கு பக்குன்னு இருக்கு. இன்னைக்கு என்னவா இருக்கும், இன்னைக்கு என்னவா இருக்கும்னு. என்ன ஆச்சு? இவ்வளோ அழுகிற அளவுக்கு என்ன நடந்துச்சு? அந்த ஆளு என்ன மொத்தமா ஏமாத்திட்டாமா. எவ்வளோ ஒருத்தி கூட குடும்பம் நடத்துறதுக்கு என்ன வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி நல்லா யூஸ் பண்ணியிருக்காமா. என் லைஃபே போச்சுமா, என் லைஃபே போச்சு. சௌமியா, இன்னும் அந்த பொண்ணு கூட வண்டியில் வந்ததையே யோசிச்சுட்டு இருக்கியா? வண்டியில் வந்தது கூட பிரச்சனை இல்லைம்மா. இன்னைக்கு எனக்கும் அந்த மனுஷனுக்கும் கல்யாண நாள். ஃப்ரெண்ட்ஸு ட்ரீட்டு கேட்டாங்களேன்னு ஹோட்டல் கூட்டிகிட்டு போனேம்மா. எனக்கு முன்னாடி அந்த பொம்பளை கூட உட்காந்து சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காருமா. என்ன சௌமியா சொல்ற? நீ மாப்பிள்ளை கிட்ட போய் பேசி பாத்தியா? 1 hour பார்த்தாரா? எப்படிம்மா விட்டுட்டு வருவேன்? மனசு கேட்காம லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இனிமே உனக்கு எனக்கு எதுவுமே இல்லைன்னு டிவோர்ஸ் பேப்பர் அனுப்புறேன், சைன் பண்ணி அனுப்புன்னு சொல்லிட்டு வந்துட்டேம்மா. சௌமியா, என்ன பண்ணிருக்க நீ? இதுக்கு மேல என்னால என்னமோ பண்ண முடியும்? அதுக்கு மாப்பிள்ளை என்ன சொன்னாரு? அவர் என்ன சொல்லுவாரு? எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கிற மனுஷன் ஓகே அனுப்பி வையின்னு தான் சொல்லுவாரு. வேற என்னத்த சொல்லுவாரு? கடவுளே கடவுளே கடவுளே, இந்த அளவுக்கு போக கூடாதுன்னு தானே நான் படிச்சு படிச்சு உனக்கு எடுத்து சொன்னேன். இப்ப எந்த நிலைமையில கொண்டுட்டு வந்து விட்டுருக்கு பாத்தியா? ஏமா, அந்த ஆள் இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? எத்தனை நாளைக்கு நீ தனி மரமா இருந்துருவ சௌமியா? எனக்கு வயசாயிருச்சு, ஏன் காலம் எத்தனை நாளைக்கு? உன் தம்பிக்கு இந்த பொண்ணு பார்த்தாச்சு, அவனுக்கும் கல்யாணம் முடிச்சிட்டா அதுக்கப்புறம் உன் லைஃப் கேள்விக்குறியா போயிடும். உன் பிள்ளையும் தலையெடுத்துட்டான், அவனுக்கு ஒரு கல்யாணமா போயிடும். மாமன் மாமியான்னு யாரையுமே அண்டாம தனி மரமா எத்தனை நாளைக்கு கஷ்டப்பட போற? அம்மா, அந்த ஆளுகிட்ட நேருக்கு நேரா நான் உன்னை டிவோர்ஸ் பண்ண போறேன்னு சொன்னதுக்கு காரணமே அப்பவாது என் காலடியில வந்து விழுவாருன்னு நினைச்சதாம்மா சொன்னேன். பைத்தியக்காரி, பைத்திய மாதிரி பேசிட்டு வந்துட்டு உன் காலடியில வந்து விழுவாருன்னு உனக்கு நினைப்பு வேறையா? எந்த ஆம்பளடி பொம்பளை வேணான்ட்டு போகும்போது காலில் வந்து விழுவான்? ஒண்ணுமில்லாத குடும்பம் தானே. 10,000க்கும் 15,000க்கும் லாட்டரி அடிச்சுக்கிட்டு தெரிகிற குடும்பம். 2 லட்சம் சம்பளம் என்னை நம்பி தானே உட்கார்ந்து இருக்குங்க. இப்படியாவது சொன்னோன்னா என் காலில் வந்து விழுவாரு, என்ன கெஞ்சி கூத்தாடுவாருன்னு நினைச்சேன். அப்படியும் இல்லாம போனா போடின்ட்டு விறுவிறுன்னு போறாருமா. அந்த ஆளுக்கு அவ்வளவு திமிர் இருக்கும்போது மாசம் 2 லட்சம் சம்பாதிச்சு கோடீஸ்வரியா வாழ்ற நமக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்? அதனாலதாம்மா உடனே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலான்னு ஃபார்ம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். பொம்பளைனா ஒன்று சொல் புத்தி இருக்கணும், இல்லை சுய புத்தி இருக்கணும். ரெண்டுமே இல்லாமல் இப்படி 2ஆம் கட்டானா அவரை எடுத்திருந்து பேசிட்டு வந்திருக்கியே. வந்தவளை வச்சுக்கன்னு சொல்லி அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு எம்புட்டு நேரண்டி ஆகும்? நீ எல்லாம் ஒரு ஆள் அவருக்கு. அம்மா, எல்லாம் திருந்தவே மாட்டே சௌமியா. காசுக்காக உன் காலை சுத்துறவரா இருந்தா எதுக்கடி ஆத்தாளை அப்பையும் அங்கே கொண்டு போய் விட்டுட்டு அவர் ரவ்வும் பகலும் கடந்து கஷ்டப்படணும்? ஏன் வந்தாரு, எதுக்கு வந்தாரு, எதனால அவங்க கூட இருக்காருன்னு எதையுமே விசாரிக்காம கண்மூடித்தனமா கண்டதெல்லாம் நம்பிக்கிட்டு இப்படி வந்து பஜாரி மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. உன் குணத்துக்கெல்லாம் உனக்கு இனிமே சொல்றதுக்கு லாய்க்கப்படாது சௌமியா. நீ வாழ்க்கையில அடிபட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. உன்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்கல்ல, எல்லாரும் பட்டு தாண்டி திருந்தணும். படு, அப்பதான் உனக்கு புத்தி வரும். சொத்தை தூக்கி கொடுக்கறது மாதிரி கம்முன்னு நிக்கிறேன். கம்முன்னெல்லாம் நிக்கல மொட்டக்காரத்தா, உங்க 2 பேர் கையில இருக்கிற பானையவும் பார்த்துட்டு உம்முன்னு நிக்கிறேன். ஏண்டி, உன்னை ஒரு பானை எடுத்துட்டு வர சொன்னேன், எடுத்து வச்சிருக்கியா என்ன? வீட்டுக்கு கூழு வாங்கிட்டு போன மறந்துடாம ஊத்திக்கிட்டு வா. கிழவி, கோயில்ல கூழு ஊத்துனா குண்டான தூக்கிட்டு வந்தா பரவாயில்ல, இத்த தண்டி அண்டாவை தூக்கிட்டு வந்துட்டு 2 பேரும் நிக்கிறிய. ஆடி கூழ தேடி குடின்னு சொல்லுவாங்க. அதான் குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் பத்தனுமேனு பெரிய வானையா எடுத்துட்டு வந்துட்டு நிக்கிறேன். ஏய் அத்தகிழவி, அது ஆடி கூழு தேடி குடின்னு வருமா, இல்ல ஆடி பட்டம் தேடி விதைக்கணும்னு வருமா? ஆடி மாசம் நெல்லு விதைச்சா தை மாசம் கருத இருக்கணுங்கிற கணக்கு காண்டி ஆடி பட்டம் தேடி விதைக்கணும் கேளு கண்ணையா அப்படின்னு கார்த்திக் படத்துல வர்ற பாட்டு எனக்கு என்ன தெரியாது நினைச்சியா? நானும் 90s கிட்ஸ் தாண்டியோய்.
சரி சரி, இப்ப என்ன அவங்க நேரத்துக்கு ஏத்தது மாதிரி பாட்டுகளை ரீமேக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி நானும் எனக்கு ஏத்தது மாதிரி ரீமேக்ஸ் பண்ணிக்கிட்டேன். உனக்கு என்ன கேடு வருது? நீ கூட ஊத்துடியே. நெடுவலி, ஏன்டி பாவம் அதுகள்ட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருக்க? சரி வாங்கி கூட ஊத்தி கொடுப்பான். அக்கா, மனசாட்சியே இல்லாம ஒருவேளை சாப்பாட்டை குறைக்கணும்னு என் வீட்டு அத்தை கிழவி தண்ணி பானையில இருந்த தண்ணியை கீழே ஊத்திட்டு வெறும் பானையை தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு கூலி கேக்குதுக்கா. அதுல எப்படியும் 10 வாளி தண்ணி ஊத்துனாத்தே அந்த தண்ணி பானை தண்ணி பிடிக்கும். இதுல எம்பூட்டு கூல ஊத்துறது? ஐயா ஐயா, இவளுக என்ன ஒரே நோனாக்கா பண்ணிக்கிட்டு இருக்காளுக? கோயிலுக்குள்ள ஊத்தி கொடுங்கலண்டி. ராத்தா, உன்னையவாது ஒரு பங்குல வைக்கலாம் போல உன் கையில இருக்கிறது வெறும் பொங்க பானை. ஆனா என் அத்தை கிழவி சரியான தண்ணி பானையை தூக்கிட்டு வந்துகிட்டு நிக்கிறா. ஒரு சட்டி கூலையும் ஒருமிக்க ஊத்துனா கூட அதுல இன்னும் குறை இருக்கும் போல. அத்தை தட்டி பானைக்கு மத்தவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேணாமா? என்னைய மாதிரி சின்ன பானையை தூக்கிட்டு வாடின்னு சொன்னேன். அவதான் குடும்பத்துக்கே கூழ் வேணும்னு அத்தை தண்டி பானையை தூக்கிட்டு வரா. மிச்சம் மீசாடி கிடந்தா நீங்க தானே குடிக்க போறிய. அதனால உன் மாமியா விட்டு பானைக்கு கொஞ்சமா ஊத்திட்டு எனக்கு நல்லா வலிய ஊத்தி கொடு. என் வீட்டுல எந்த ஆளுங்கனக்குள்ள நிக்குது? நான் மட்டும் தானே நிக்கிறேன். ஆனா மொட்டக்காராத்தா, நீ எல்லாம் நியாயஸ்தீன்னு ஓங்கிட்ட ஒரு சேதியை சொல்லி ஒன்ட்ட நியாயம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் பாரு. என்னைய சொல்ல நாம போங்க போங்க, ஆளுக்கு ஒரு கப்பை மட்டும் வாங்கிக்கிட்டு திரும்பி பார்க்காம ஓடி போங்க. அடியே மொட்டைக்காரி, அவ கடக்கா வீணா போனவ. நீ போய் அன்னைக்கிளிட்ட கேளு. அன்னைக்கிளி நல்ல உள்ள அதெல்லாம் சட்டி நிறைய வலிய ஊத்தி கொடுப்பா. கோயிலுக்குள்ளு 4 மனுஷ மக்கா வாய்ப்படுறதுக்கு தானே ஊத்துறது. சரி சரி ஐட்ட, பானையை காட்டுங்க, கூழ ஊத்துறேன். சிந்தாம பொறுமையா ஊத்துத்த. சாமி கூழு கீழே சிந்தி வீணாக கூடாது. இருந்தா தானே வீணா போறதுக்கு. கீழே விழுந்தாலும் தான் நாக்க போட்டு நக்கியே லவட்டிட்டு போயிருவிய போலயே. தெரியுமா, போதும்ல, எல்லாருக்கும் கொடுக்கணும். மிச்சம் மீசாடி கிடந்துச்சுன்னா நான் ஊத்தி கொண்டுட்டு வந்து வீட்டுல தாரேன். முழுசு வாங்கிட்டு போகலான்னு பார்த்தேன். முக்கா பானை தானே வந்திருக்கு. சரி பரவாயில்ல, போதும் போதும். அடையப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டு சகிச்சுக்கிட்டு சொல்றது மாதிரி இருக்கு. 3 உடி அரிசி ஓட்டு பொங்க வைக்கலாம் போல அத்தை தண்டி பொங்க பானையை கொண்டுட்டு வந்துட்டு முக்கா பானை தான் வந்திருக்கும்னு கவலையா விட்டுக்கிட்டு இருக்க. கவலை ஓடி போயிரு கிளவி. அம்மா சொல்லிவிட்டேன், மண்டையை உடைச்சு மாவளக்கு வச்சிருவேன். மாவளக்கு அன்னைக்கிலே உன் நாத்து நாளைக்கு ஏதோ பேய் பிடிச்சு திரியறாளாம்ல, என்ன செய்தின்னு உனக்கு தெரியுமா? நெடுவலி, என்னடி உன் மாமியா வரைக்கும் விஷயம் போயிருக்கு? பதறாதக்கா, எனக்கும் பயமாத்தான் இருக்கு. நம்ம போய் பேய் விளையாண்டு இன்னையோட 3 நாள் ஆச்சு. இன்ன வரைக்குமா அவ அரண்டுகிட்டு கிடக்கா? என்ன வரையுமா சொல்ற? நம்ம ஊர்ல ஏது பேய் பிசாசெல்லாம் எங்கிட்ட காட்டு பக்கம் ஒதுங்குறப்ப என்னத்தையும் பார்த்து பயந்துருப்பா. அடியில பயந்தவளுக்கும் பேய் உடிச்சவளுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் தெரியாது? நான் இந்த ஊர்ல 45 வருஷமா குடி இருந்துகிட்டு இருக்கேன். பேய் உடிச்ச ஆடுனவளை நான் என்ன பார்த்ததே இல்லை. முனியம்மா வீட்டுல தங்கி இருக்கவன் முனியம்மா வந்து அவ கொலவரைய பிடிச்சுக்கிட்டு எனக்கு கறி குழம்பு கொடு இல்லைன்னா என் வீட்டை விட்டு போனா ஆடிக்கிட்டு திரியிறாளா. அவ புருஷனை ஓடுன்னு போட்டு அவனை பொட்டிய கிராவி என்னென்னமோ பாடுபடுத்தி ஊருக்குள்ள இதே பேச்சா கிடக்கு. நீ என்னடானா பயந்துருப்பான்னு சொல்ற? அத்தகிழவி, சும்மா எங்கிட்டாவது எவளாவது சொல்றதை கேட்டுட்டு வந்து ஒளராம பேசாம கூழ வாங்கிட்டு போங்க. பேய் வருது, பிசாசு வராம. அடியே, 3 வருஷத்துக்கு முன்னாடி தூக்கு போட்டு செத்து போன முடியுமா சாதாரணமா சாகலடி. ஏதோ கறிக்கடைக்காரன் கூட பழக்க வழக்க வச்சுக்கிட்டு அவ பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு விளக்க மாத்தால அடிச்சு கறியும் சோறும் திங்க முடியாம வீங்கி போய் செத்து போனாலாம். அதுல இருந்து எங்கிட்டு யாரு வந்தாலும் கறி குழம்பு கொடுன்னு கேட்டுக்கிட்டு வராலாம். அவதான் வந்து லைலாவை பிடிச்சிருக்கா. லைலாவும் கறி குழம்புன்னு ஏக்குறான்னு ஊருக்குள்ள டம்னு கிடக்கு. என்னமோ பொய் சொல்றோம்ட்டு இருக்கா. அக்கா, எங்க அத்தை கிழவி ஏதோ தெரியாம உளறிக்கிட்டு இருக்குக்கா. நம்ம தான் போய் பயமுறுத்தோம்னு தெரிஞ்சா இப்படிலாம் சொல்லுமா? அட லைலா ஏதோ பயத்துல உளறிக்கிட்டு இருப்பா போல. ஒருவேளை முனியம்மா கதையை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு கூட உளரலாம்ல. அப்பத்தான் இந்த ஊராங்க வந்து நம்மளுக்கு கறி குழம்பு வாங்கி கொடுப்பாங்கன்னு. அட விடுக்கா, இதெல்லாம் நினைச்சு நீ ரொம்ப ஷாக்காகாத. ஆமாடி நெடுவாளி, நீ சொல்றதும் சரிதான். சோத்துக்கு வீங்கி போய் பிச்சை எடுக்காத வரையா தெரியறால. புருஷனும் உழைச்ச வாடல. அதனால இப்படி ஒரு டிராமா போட்டு சோறு திங்கலான்னு முடிவு பண்ணிருப்பா. கழுதை என்னமோ பண்ணிட்டு போகட்டும், நமக்கு என்ன வந்துச்சு? என்ன நிக்கலிக்கா, லைலாக்கு பேயா பிடிச்சிருக்கான்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அவளுக்கு என்ன கேடு வரப்போகுது? நீ கூழ ஊத்தி கொடு. ஆத்தா ரொம்ப நேரமா நிக்கிது வாரு. இல்லக்கா, என்னமோ பேய் பிசாசுன்னு பேசிக்கிட்டிய. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வனசா, எல்லாம் நம்ம அடிச்ச கூத்துதேன். நம்ம அடிச்ச கூத்தா? நம்ம என்னக்கா கூத்து அடிச்சோம்? அடியில அன்னைக்கு ராத்திரி நம்ம அடிச்ச கூத்துக்கு அவ முடியாம கிடக்கலாம். சரி அதை விடு, என்னமோ பண்ணிட்டு போறா, நமக்கு என்ன வந்துச்சு? என்னைக்கு ராத்திரிக்கா? எனக்கு ஒண்ணுமே புரியல. எதை பத்தி தான் சொல்றிய? எதனால அவ முடியாம கிடக்கா?
அதுக்கு எல்லாத்தையும் விலாவரியா சொல்லணும். 3 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு ராத்திரி? என் மாமியா வேற இருக்கு, இல்லைன்னா நல்லா வந்துருவாயிலாமா. சும்மா இருங்கடி, நீங்களே காட்டி கொடுத்துருவிய போல. ஆமா மனுஷா, அந்த அலமேல அத்தாக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஊருக்கே தெரிஞ்சது மாதிரி ஆல் இண்டியா ரேடியோ மாதிரி எல்லார் வீட்டுக்கும் கொட்டு இல்லாம சொல்லிட்டு வந்துடுறேன். சும்மா இருமா. ஆமா வனசாக்கா, அவ வேற 3 நாளா முடியாம கிடக்கலாம். இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னா டவுசர் மாமா என்னைய கொன்றுவாரு. தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியான்னு அப்புறம் நானும் திட்டு வாங்குவேன்க்கா. கொஞ்சம் அமைதியா இருங்க. எதுக்கு அமைதியா இருக்குன்னு? என்ன நடந்துச்சு? சரி என்னமோ, சரி அந்த ஆத்தாக்கு கூழை ஊத்தி கொடுங்க. ஆத்தா இங்க வா, கூழை ஊத்தி தரேன். இருந்தே அந்த லைலா பெல்லாதவளா இருந்தாலும் இப்படி பேய் அடிக்கிட்டு கிடைக்கையில மனசுக்கு சங்கட்டமா இருக்கு. என்ன செய்யறது? எல்லாத்துக்கும் அந்த ஆத்தாதே வழி விடணும். கூழை ஊத்துங்க, கூழை ஊத்துங்க. அடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏனடி. வணக்கம் உறவுகளே, கதை நிறைய இருக்குது. இன்றைக்கி வீடியோ 15 நிமிஷம் தான் இருக்கும். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே தம்பிக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக தலை வலிக்குதுன்னு சொல்லி ரொம்ப அடம் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டான். அவனை கூட்டிகிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அலைஞ்சே இன்றைக்கி பொழுது டைம் ஆயிடுச்சு. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக 15 நிமிஷம் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். நாளையிலேருந்து தொடர்ந்து வீடியோ வரும். 20 நிமிஷம் தாராளமாக வீடியோ வரும். தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னைக்காவது ஒரு நாள் வீடியோ போட முடியல அப்படின்னா கோச்சிக்காதீங்க. வீட்டு சூழ்நிலையும் என்னோட உடல் ரீதியான பிரச்சனைகளும் தான் அதுக்கு காரணமாக இருக்கும். யாரும் தவறாக நினைக்க வேணாம். கண்டிப்பாக நான் வீடியோ போடாமல் இருக்க மாட்டேன். என்றைக்கோ ஒரு நாள் வீடியோ போடலை அப்படின்னா என் வீட்டு சூழ்நிலை காரணமாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளையிலேருந்து தொடர்ந்து வீடியோ வரும். தவறாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.